டெல்லியை நோக்கி தலைவர்கள் படையெடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சோம். யாரை முதலமைச்சர் ஆக்குவது என்று புரியாம கையை பசஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கு மோடி கும்பல். 2000-3000 ஆண்டுகளா அடிமைப்பட்டு கையை கட்டி நின்று படிக்காம சாதியால பிரிவினைப்பட்டு தெருவில் கிடந்த நம்ம அடிச்சு மேலேறி வர்றது ஒன்றும் 50 வருஷத்துக்கு நிகழக்கூடிய விஷயம் இல்லை. அவர் தான் ஜும்லான்னு காட்டுவார்ல, 15 லட்சம் ரூபாய கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஏயான்னு கேட்டா ஜும்லான்னாரு. சும்மா நாச்சுக்கு சொன்னோம் அப்படின்னாரு. அவர்கிட்ட போய் நியாயம் நீதி நேர்மையில எதிர்பார்க்க முடியுமா? அப்படி பாஜகவில் யார்கிட்டையுமாவது எதிர்பார்க்க முடியுமா? காசு, அதிகாரம், பதவி, சுரண்டல், இதுதான் அவங்களுடைய அடையாளமே. வணக்கம் தோழர்களே. மகாராஷ்டிராவில் முதல்வருக்கான சண்டை ஓய்ந்த பாடலங்க. டெல்லியை நோக்கி தலைவர்கள் படையெடுத்துட்டு இருக்கிறாங்க. பாஜக என்ன பண்றதுனே தெரியாம கைய பசஞ்சிட்டு முடிய பிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க பாஜக தலைவர்கள். மிகப்பெரிய பேசுபொருள் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அப்புறம் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கட்சி மாறாம பாக்குறதுன்னு தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா நாடகங்களும் இப்ப மகாராஷ்டிரால அரங்கேறி இருக்கு. இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கு. நாம தான் ஏற்கனவே சொன்னோமே, காவிங்களோட கையை பிடிச்சு கூட்டணி வச்சாலே நீங்க காலி, உங்க கட்சியை முடிச்சு விட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டினா தேவையில்லைன்னா உங்களை கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்னு எச்சரிச்சோம். ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறோம். இந்தியாவில் அதுதான் நிதர்சனமான வரலாறும் கூட. ஆனா பாவம் இந்த கும்பல் சொந்த கட்சியை உடைச்சிட்டு அப்படியே பந்தாவா போய் முதலமைச்சரா உட்கார்ந்துருந்தாரா, கடைசியில் புடிங்கிட்டானுங்க. ஏக்நாத் ஷிண்டே இன்னைக்கு ராஜினாமா பண்ண போகும்போது கூடவே பாஜகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூட இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் பவார், அவர் தாங்க சொந்த கட்சியை உடைச்சிட்டு வந்தார் இல்லையா, அவர் கூட இருக்கிறாரு. அப்புறம் அங்க ஆளுநராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன், நம்ம கோயம்புத்தூர்காரு, அவர் அந்த லெட்டரை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு இடைக்கால முதலமைச்சரா நீங்க தான் நீடிக்கணும், அடுத்த முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை நீங்க தான் நீடிக்கணும்ன்றாரு. போய் மூஞ்சி தொங்கி போய் ஈ ஆடலைங்க, அவர் ராஜினாமா பண்ணாரு. பாருங்களே. இதுல என்ன அப்படின்னா, ஏற்கனவே பட்னாவிஸ், தேவேந்திர பட்னாவிஸ் முன்னாள் முதலமைச்சர், அங்க மகாராஷ்டிராவில் பாஜக காரரு, இத்தனை தொகுதி நாங்கள் 132 தொகுதி ஜெயிச்சிட்டோம், நாங்க ஏங்க உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்கணும், முதல்ல கிளம்பி டெல்லி ஓடுறாரு. டெல்லியில ஓடி போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு, மோடியை சந்திக்கிறாரு. ஆனா பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு இல்ல, நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன் அப்படின்னு போய் சொல்றாரு. பட்னாவிஸ் ஒரு பக்கம் அங்க போய் நின்று மேலிடத்தை சரி பண்ணி நான் தான் முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு ஒரு உருட்டு வேலை பார்க்க, பின்னாடியே நம்ம ஆளு யாரு, ஏக்நாத் ஷிண்டே தாடிவாலா, ஏக்நாத் ஷிண்டே என்கிற துரோகி பின்னாடியே டெல்லிக்கு கிளம்புறாரு. அவர் போய் பாஜக தலைவர்களை சந்திச்சு நாம ஒரு உடன்படிக்கைக்கு வரணும்னு அவர் ஒரு பக்கம் பேசுறாரு. ஆக பெரிய கலைவரமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் யாரை முதலமைச்சர் ஆக்குவது என்று புரியாம கையை பசஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கு மோடி கும்பல். இதுக்கு இடையில திடீர்னு கிளப்பி விடுறாங்க, இப்படி வேணா வச்சுக்கலாம், 2 வருஷம் நீங்க இருங்க, 2 வருஷம் இவர் ஏக்நாத் ஷிண்டே இருக்கட்டும், அப்புறம் அந்த டீல் ஓகே தானே அப்படின்னு ஒரு டீல் பேசுறாங்க. அதாவது பாஜக 2 வருஷம், சிவசேனாவில இருந்து பிரிஞ்சு வந்த ஏக்நாத் ஷிண்டே 2 வருஷம் அப்படின்னு ஒரு டீல் பேசுறாங்க. ஆனா அஜித் பவார் அதை உடைக்கிறாரு. அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, நீ 2 வருஷம் இரு, நீ 2 வருஷம் இரு, 2 4 1 வருஷம் நாங்க இருக்கிறோம், நாங்க சின்ன கட்சி தானே, 1 வருஷம் நான் முதலமைச்சரா இருக்கேன், அவர் ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. கதிகலங்கி போயிட்டாரு மோடி. எப்படா உட்காந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு. 3 கட்சி பிரதான கட்சியா கூட்டணியில் நின்று ஜெயிச்சோமா, அவர் பெரிய கட்சியா, சரி ஓகே 2 வருஷம் வச்சுக்க, அடுத்து பெரிய கட்சியா நீ 2 வருஷம் வச்சுக்க, எங்களுக்கு 1 வருஷமாவது கொடுக்கணும்ல அப்படின்னு பேசி அவங்க வேற ஒரு பக்கம் குண்டத்துக்கு போட்டு கழுத்தை நடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு செய்தியை பாஜகக்காரங்க பேசுறாங்க. அவர் அஜித் பவார் எங்க கூட துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இடையில இங்க ஷிண்டேவினுடைய கூட்டாளிகள், ஷிண்டேவினுடைய கட்சி ஆட்கள் கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏங்க நாங்க வந்த பிறகுதாங்க இத்தனை சீட்டை வச்சு ஜெயிச்சோம், நாங்க கொண்டு வந்த திட்டம் தானே மக்கள் மன்றத்தில் ஆதரவாச்சு,
அதனால தானே இவ்வளோ ஓட்டு பெண்கள் போட்டாங்க, பெண்களுடைய ஓட்டு தானே அதிகமாக விழுந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், எங்கள் திட்டம் பெண்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, அவங்க வெற்றியடைய வச்சிருக்கிறாங்க, ஞாபகம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இது பாஜக திட்டமே இல்லை, திராவிட மாடல் திட்டத்தை காப்பி அடித்து கல்லா கட்டியிருக்கு அந்த கும்பல். ஏன் அப்படின்னா 40க்கு 40 நம்ம நாடாளுமன்ற தேர்தலை அடித்து தூக்கணுமா, அதை பார்க்குது. அப்போ மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் செஞ்சால் மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியை காப்பி அடித்து, இங்கே இருக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சியை காப்பி அடித்து, திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கிற திட்டங்களை காப்பி அடித்து, தமிழ்நாட்டின் சமூக நீதி திட்டங்களை காப்பி அடித்து அப்படியே அங்கே போய் கல்லா கட்டியிருக்கு இந்த காவி கூட்டணி. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த 1000 ரூபா கொடுத்தது தான் நாம் தமிழர்கள் சொன்னாங்க. பிச்சை இடுகிறீர்களா 50 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்து விட்டு அந்த கும்பல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அக்கா குஷ்பு, என்ன எங்களுக்கு பிச்சையா போடுறீங்க, பிச்சை காசு இந்த 1000 ரூபாய் அந்த அக்கா. அதே மாதிரி அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா, அந்த அம்மா ஒரு பக்கம் பிச்சை காசு. ஆக இந்த கும்பல்லாம் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னாங்க, நீங்க இலவசம்ன்ற பேர்ல அரசு கஜானாவை காலி பண்றீங்க, இலவசம்ன்ற பேர்ல பணத்தை வீணாக்குறீங்க அப்படின்னு சொன்னதும் இந்த பாஜக கூட்டணி தான். இன்றைக்கு மிகப்பெரிய ஓட்டு வங்கி பெற்று ஜெயிச்சிருக்கிறதும் பாஜக கூட்டணி தான். எதனால, இந்த இலவசம் என்று சொல்லுகிற நலத்திட்டங்களால. ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றீங்க, நலத்திட்டங்கள் என்பது ஓசியில கொடுக்கறது இல்லை, வளங்களை அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது. முடியாத ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஒரு கல்லை தூக்கி போட்டு ஏறியா அப்படின்னு சொன்னோம்னா அந்த கல்லு மேல ஏறி நின்று படிக்கட்டா வருவோம், அதுக்கான ஒரு உதவி தான். 2000 3000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கையை கட்டி நின்று படிக்காம சாதியால பிரிவினைப்பட்டு தெருவில் கிடந்த நம்ம அடிச்சு மேலேறி வர்றது ஒன்றும் 50 வருஷத்துல நிகழக்கூடிய விஷயம் இல்லை. அப்படியே நிகழ்ந்தாலும் 50 வருஷத்துல மற்ற மாநிலங்களை விட உச்சத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. அதையும் சேர்த்தே புரிஞ்சுக்குவோம். இன்னும் நம்ம போராடணும், போகணும். ஆனால் காப்பி அடிச்சு ஜெயிச்சதுனவோ நம்ம மாடலை தான். இதில் அவங்க பிடிச்சிக்கிட்டானுங்க, அது எப்படிங்க, நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம், நாங்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஏக்நாத் ஷிண்டேவனுடைய ஆட்கள். அதுலேயும் ஏக்நாத் ஷிண்டேவனுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் ஏற்கனவே சிவசேனாவை பிரித்து வந்துட்டோம், இன்னைக்கு சிவசேனாவில் எம்எல்ஏவா இருக்கிற பலரும் எங்கள் கூட சேர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட ஏக்நாத் ஷிண்டே குரூப்பு. உடனே கடுப்பாகி காண்டாயிட்டாரு இங்கே உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரே காண்டாயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா எம்எல்ஏக்களும் வா, 20 எம்எல்ஏக்கள் இப்போ அவங்க கையில் இருக்காங்க, 20 எம்எல்ஏ வா எங்கள் கூட இல்லை அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு என்ன கள நிலவரம் என்ன ஏது எல்லாம் பேசிட்டு அவங்கள ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அவையில் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. கொங்கன் பகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிற பாங்கர் ஜாதவ் என்கிற ஒரு எம்எல்ஏ அங்கே அவைத்தலைவராக சிவசேனா ஒரிஜினல் சிவசேனாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இதெல்லாம் தேர்ந்தெடுத்து முடிச்ச பிறகு அவர் பேசுகிறாரு, யோ ஆளுக்கால் அங்கே போயிடுவீங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க, முதல்ல ஒரு பேப்பர் எழுது, நான் போக மாட்டேன், கட்சிக்கு விசுவாசமாக இருப்பேன், கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு நான் உடன்படுவேன், கட்சியினுடைய கொள்கைகளுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன், கட்சி தாவ மாட்டேன் அப்படின்னு ஏதோ இம்போசிஷன் குழந்தைங்க எழுதுகிற மாதிரி, பள்ளிக்கூடத்தில் 1000 தடவை எழுதிட்டு வான்னு சொல்கிற மாதிரி இந்த குரூப்பை எழுதி பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு, ஜெயலலிதா அதை செஞ்சாங்க, பத்திரத்தை எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு கிளம்பு காத்து வரட்டும்னு பற்றி விட்டுருக்காரு. இது ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஏக்நாத் ஷிண்டே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு, நம்பிக்கை உடஞ்சி போய் அப்படின்னு நொந்து போயிருக்காருன்னு சொன்னோமா, அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஏன் ஏக்நாத் ஷிண்டேவை நீங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது, பீகாரில் அதுதானே செஞ்சீங்க, 2020 பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணீங்க, அதை எங்களுக்கு பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. 2020 பீகார் சட்டமன்ற தேர்தல் நம்ம முழு வீடியோவே போட்டிருக்கோம், எப்படியெல்லாம் உள்ளடி வேலை செஞ்சாங்க இந்த குரூப்புன்னு. அந்த சமயத்தில் 10 தொகுதிகள் காங்கிரஸ் ஜெயிச்சதா தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு அது 1 மணி நேரம் கழிச்சு பட்டுன்னு 10 தொகுதியிலையும் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சதா அறிவிச்சு விட்டாங்க. அதெல்லாம் கடுமையாக நம்ம பேசியிருக்கோம். அங்கே எப்படி ஓட்டுக்கும் இந்த ஓட்டிங் மெஷின் காட்டுற ரேஷியோவுக்கும் எவ்வளவு வேறுபாடெல்லாம் இருந்துச்சுன்றத பீகார் எலெக்ஷனை நம்ம விரிவாக பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 74 சீட்டு பிஜேபி ஜெயிக்குது, 43 சீட்டு இவங்க ஜெயிக்கிறாங்க, யாரு, நிதிஷ்குமார் யாதவ். ஆனால் பாஜக ஒரு தெளிவான முடிவு எப்படி எடுக்கும்னா, உள்ளூர்காரனை குளிர வச்சு அப்படியே அதன் மூலமாக தன்னை ஸ்ட்ராங்காக தக்க வச்சுக்கிறோம். அப்போ நிதிஷ்குமார் யாதவ் உள்ளூர்காரரு, அவர் அந்த ஊரில் நம்ம அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் போல.
அவர் அந்த ஊர்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாநில கட்சியை சேர்ந்த தலைவர். உடனே இந்த கும்பல் என்ன பண்ணுச்சுன்னா, அவர் வெறும் 43 சீட்ல ஜெயிச்சிருக்கிறாரு. நல்லா இருந்த கட்சிங்க நாசமா போய் 43க்கு வந்திருக்கு. எப்படி எடப்பாடியார் மொத்தமா கட்சியை காலி பண்ணாரோ அது மாதிரி நிதிஷ்குமார் அவர் கட்சியை காலி பண்ணிக்கிட்டாரு பாஜகவோட கூட்டணி சேர்ந்து. இப்பதான் எடப்பாடியார் திருந்தி இருக்காரு, இன்னும் கொஞ்சம் திருந்த வேண்டி இருக்கு. இங்க நிதிஷ்குமாரை சோப் போட்டு ஐஸ் வச்சு உள்ளடி வேலையெல்லாம் பார்த்துட்டு நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்க. ஏன்னா முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டோம்னா நிதிஷ்குமார் வாய் திறந்து எதையும் பேச மாட்டாரு, அவர் சோழியை மட்டும் பார்த்துட்டு இருப்பாருன்றக்காக அவர் வாயை அடைச்சதே முதலமைச்சர் பதவியை கொடுத்தா. 74 சீட்டு வச்சிருந்த பாஜக 34 சீட்டு வச்சா அவர் விட்டு கொடுக்கலையா, அது போல எங்களுக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே அந்த பதவி பசியில தான் கட்சியை உடைச்சிட்டு போன துரோகி அவர். அதுல அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா உருட்டிட்டு இருக்காரு. யாக கடுமையா போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில அமித்ஷா ஒரு பொன்மொழியை உதிர்த்திருக்காரு. என்ன, நான் எந்த இடத்துலயாவது முதலமைச்சர் ஆக்குவேன் உங்களை அப்படின்னு சொன்னா, எப்பயாவது சொன்னா உங்களை தான் முதலமைச்சர் ஆக்க போறேன்னு அப்படி நான் சொல்லவே இல்லையே, அப்புறம் இதுக்கு வந்து என்கிட்ட முதலமைச்சர் பதவி கேட்குறீங்கன்னு மூஞ்சி நடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. அமித்ஷா பேச்செல்லாம் நம்பலாமா? அவர் தான் ஜும்லான்னு காட்டுவார்ல, 15 லட்சம் ரூபாய கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஏயான்னு கேட்டா ஜும்லான்னாரு. சும்மா நாச்சுக்கு சொன்னோம் அப்படின்னாரு. அவர்கிட்ட போய் நியாயம் நீதி நேர்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? அப்படி பாஜகவில் யார்கிட்டையுமாவது எதிர்பார்க்க முடியுமா? காசு, அதிகாரம், பதவி, சுரண்டல், இதுதான் அவங்களுடைய அடையாளமே. அந்த கும்பல்கிட்ட போய் கேட்க, அது நான் சொல்லலையா, நான் உங்களை இது பண்ணல, நான் வந்து நாடாளுமன்ற குழு வந்து அதை தீர்மானிக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு அவர் முடிச்சுக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கும்பலை அடிச்சுக்கிட்டு மாண்டுகிட்டு இருக்கு. அமைச்சரவை லிஸ்டவே வெளியிட்டு இருக்காங்க இன்னொரு கும்பல். 21 அமைச்சர் பாஜகவுக்கான், 12 சீட்டு வந்து ஷிண்டேவுக்கான், அதாவது சிவசேனாவுக்கு. அப்புறம் தேசியவாத காங்கிரஸுக்கு 10 சீட்டாம், அதாவது அஜித் பவாருடைய பங்குக்கு 10 சீட்டாம், 10 அமைச்சர்களாம். என்ன அடிச்சு விட்றானுங்க பாருங்க, உட்காந்துக்கிட்டே மொத்தமாக எழுதி தள்ளிடுவானுங்க போல இருக்கு. இதுக்கு இடையில நேற்று பத்திரிகையாளரை சந்திச்சா அஜித் பவார் வந்து ஒரு போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் முதலமைச்சர் யாருன்னு இன்னுமே நாங்கள் செலக்ட் பண்ணலங்க, அதுக்குள்ளே நீங்களா எழுதிட்டு இருக்கீங்க, நாங்கள் முதலமைச்சர் யாருன்னே செலக்ட் பண்ணல. என் கட்சியில், அதாவது தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவில் நான் வந்து அவைத்தலைவராக என் கட்சியில் தேர்வு செய்யப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஷிண்டே அவர் கட்சியில் அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாஜக ஒரு அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்கும், அவங்க யாரை வேணாலும் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் 3 பேர் உட்காந்து பேசி முதலமைச்சர் யாருன்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு போட்டாரு பாருங்க. ஏதோ அஜித் பவார் தான் முடிவு பண்ண போகிற மாதிரியும், அஜித் பவாரும் ஷிண்டேவும் சேர்ந்து இன்னொரு ஆளோட சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு முதலமைச்சரை வைக்க போகிற மாதிரியும் அம்பிட்டு சீன்லாம் உங்களுக்கு இல்லைங்க. பாஜக கையில் சிக்கிட்டீங்கன்னா தீர்மானிக்கிற இடத்துல பாஜக தான் இருக்கும். அதுக்கு எது சரியோ அதைத்தான் அது செய்யும். சுரண்டும் போது சுரண்டும், காலில் விழுகும் போது காலில் விழுகும், நெஞ்ச நிமித்தும் போது நெஞ்ச நிமித்தும். அதனால அங்கே முதலமைச்சர் கனவோடு இந்த பீஸுங்கள்லாம் டெல்லிக்கும் மும்பைக்கும் இந்தான்னு ஓடிட்டு கிடக்கு. நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஜெயிச்ச பிறகு ஒருத்தன் நிம்மதி இல்லாமல் அலையிறான்னா, அன்னைக்கு நம்ம G56 இன்ச் மோடி, இன்னைக்கு அதே மும்பையில் அதே கூட்டணி செஞ்ச வேலை காட்டும்ல.